பாஷே, நேத்து நீ கதறின கதருக்கு ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் சொல்லட்டுமா? சொல்லு, எவ்வளவோ கேட்டாச்சு சொல்லு. அதான், we are the last top 6 traditional top 6 side to remain in Europe. எப்படி? என்னென்னமோ கன்றாவியா ஸ்டார்ட் சொல்ல வேண்டியது. அதுல வேற நாளைக்கு அடி வாங்கிட்டு ஆல்ரெடி அடி வாங்கினது பத்தாதுன்னு இன்னும் அடி வாங்கிட்டு கிளம்ப போறீங்க வீட்டுக்கு. அதுக்கு இப்படி ஒரு பெருமை வேற. ஏன்டா சும்மா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேன். நாளைக்கு என் கட்சியில நீ சேரணும். பாத்துக்கலாம் அப்போ. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. சாம்பியன்ஸ் லீகோட குவார்டர் ஃபைனல் செகண்ட் லெக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் நாக் அவுட் இல்லைங்க, அது ரெண்டாவது நாக் அவுட் அதான் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுல ஆடின அந்த 4 மேட்சை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். அதுல ஒரு மேட்ச் மட்டும் நம்ம லைட்டா பேசிட்டு மத்த 3 மேட்ச் பெருசா பேசலாம்னு இருக்கேன். ஹெவியா வச்சிருக்கேன் அந்த கேமுக்கு, நீ கவலையா படாத, ஹெவியா வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் எதுவுமே வலிக்க மாட்டேங்குதுடா. நீங்க கலாய்ச்சாலும் சரி, ஏதாவது சொன்னாலும் சரி, ஒரு மாதிரி நானே ஒரு பாவமான நிலைமையில இருக்கேன்னா, அதனால எதுவுமே வலிக்க மாட்டேங்குது. அது லைஃப் ஆஃப் ஆர்சனல் ஃபேன். சொல்லுங்க. இந்த நிலைமைக்கு போயிட்டானே. 2 வாரம் முன்னாடிதான் வாவ் அப்படின்ட்டு இருந்தான். 2 வாரத்துல கிளப்ப முடிச்சு விட்டாங்க. பட் அதுக்கு லேட்டரா வருவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. பட் ஃபர்ஸ்ட்லி PSG வர்சஸ் பார்சலோனா. அதாவது இந்த கேமுக்குலாம் போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லெக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பயார்ன் வர்சஸ் ஆர்சனலும் மேன் சிட்டி வர்சஸ் மெட்ரிட் இருந்தா பயங்கர வெறித்தனமா இருக்கும். மீதி 2 கேம்லாம் சொத்தத்தனமா இருக்கும்னு நினைச்சேன். அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. நேத்து மேட்சஸ் எல்லாம் வெறித்தனமா ஆடினாங்க. நீங்க அதாவது நான் என்னதான் நோட்டீஸ் பண்ணலாம், இந்த நாக் அவுட்ல ஃபர்ஸ்ட் டே மேட்ச் எனக்கு தெரியுமா, அதுதான் பயங்கரமா இருக்குது. போன வாட்டி மேன் சிட்டி 3-all முடிஞ்சது, ஆர்சனல் 2-all பயங்கரமா இருந்துச்சு. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் நாள் பிஎஸ்சி பார்சா அப்புறம் அத்லட்டிகோ பொருசியா ஆடினாங்க, பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் டே போரிங்கா மாறிடுச்சு. அதேதான் இந்த வாட்டி நடந்திருக்குது. பட் ஏன் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. இந்த பிஎஸ்சி பார்சா இவ்வளவு பயங்கரமா போவோன்றது என்ன நடந்தது? என்ன ஷாவியை கேட்டா ரெஃப்ரின்ற வார்த்தை தவிர வேற எதுவுமே வர மாட்டேங்குது வாயில. ஐயோ, அது பாத்தியா இல்லையா? அதெல்லாம் கிளியர் ரெட் கார்டுரா இது. ஐ திங்க் லாஸ்ட் மேன் ஆப்வியஸ்லி புடிச்சு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஃபவுல்ன்றது கன்ஃபார்ம். ரெட் கார்டு நிறைய பேர் கான்ட்ரோவர்ஷியலா சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேன் ரெட் கார்டு, அதுக்கு நீங்க டவுட்டே பண்ண முடியாது. அதனால கரெக்ட் தான், கரெக்ட் டிசிஷன். இல்ல என்னன்னா, there is the football rule. என்னன்னா, இதே if it was inside the penalty box னா they were given a yellow and a penalty. சோ ரெண்டையுமே பண்ணக்கூடாது, பெனல்ட்டியும் கொடுத்து ரெட்டும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பெனல்டி பாக்ஸுக்குள்ள இருந்தா எல்லோ பிளஸ் பெனல்டி, பெனல்டி பாக்ஸுக்கு வெளியே இருந்தனால ஃப்ரீ கிக் பிளஸ் ரெட் கார்டு. சோ பேசிக்கலி கோல் டினையிங் கோல் ஸ்கோரிங் சான்ஸ் கம்மி தான். பட் அதுக்கப்புறம் கேம் ஃபுல்லா என்ன நடக்கும்ன்றது அவங்க கையில இல்ல. பட் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு சான்ஸ் கம்மி தான். That's true. But அதான் குண்டோகன் சொன்னா மேட்ச் முடிச்சிட்டு, see you don't give the option to the referee. நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம பால போயிடணும்ன்ற, just hope that the goalkeeper will do something. இல்ல அவங்க ஸ்கோர் பண்ணாலும் பண்ணிட்டு போறாங்க. நம்ம we have the entire game to play. நீ 15 நிமிஷமா 20 நிமிஷமா அது அப்பவே நீ வாங்கிட்டு போனீங்க. ஏன் ரொம்ப வேர்ஸ்ட்னா, ஆல்ரெடி அவங்க 2 கோல்ஸ் லீட். ஏன்னா ரஃபினியா கோல் போட்டான் 13 மினிட்ல. 2 கோல்ஸ் லீட் இருக்கிறப்ப நீ பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி கோல் போட்டுனால மேனேஜ் பண்ணிருக்கலாம் அவங்க ஹோம்ல. இப்ப அந்த ஒரு சிச்சுவேஷனால லிட்டரலி ஸ்டார்ட் ஆஃப் தி கேம்லயே இப்படி நடந்ததுனால ஒரு சரியான அட்வான்டேஜ் பிஎஸ்சிக்கு. அதுக்கப்புறம் வெரி ட்ரூல, தேர் ஆல்ரெடி லீடிங் பை 1 கோல். இவனும் கோல் போட்டான். 2 கோல் லீட்ல இருக்கிறப்போ உனக்கு இது அனாவசியம். அது வரைக்கும் பிஎஸ்ஜி கேம்லயே இல்ல. பிஎஸ்ஜினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சானுங்க. அதான் இங்கதான் எடுத்து வச்சேன். கடைசியில பிஎஸ்ஜி ended with 21 ஷாட்ஸ். அதுல 9 on டார்கெட். பார்சலோனா அந்த ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் 6 ஷாட் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஷாட் தான் மொத்த கேம்லயும். ஆமா, ஆக மொத்தம் ஆக்சுவலா பிஎஸ்சிக்குமே பினிஷிங் திறமை இல்ல. அவனுங்களும் அடிச்சு பாக்குறானுங்க. கடைசியில ஏதோ 2-3 கோல் லக்ல போயிடுச்சு. இந்த விட்டினியா கோல்ல அவுட் சைட் த பாக்ஸ் சும்மா அடிச்சு விட்டா உள்ள போயிடுச்சு. அதெல்லாம் அவனோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் தான். பட் அவங்க கிளியர் கட் சான்சஸ முடிக்க முடியல. அப்புறம் எம்பாப்பேக்கு ஒரு பெனால்டி வந்தது, அதுவும் கேன்சல். தேவையில்லாத ஒரு ஃபவுல் பண்ணலாம். எனக்கு புரியவே இல்ல. அதாவது டெம்பல்லே சம கேம் ஆடிட்டு இருக்கான். டெம்பல்லே ஆட சூப்பர் வண்டர்ஃபுல் கேம் இந்த கேம்ல ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம். அவனே எங்கேயோ எடுத்துட்டு வெளியே போறேங்கிறான். நீ எதுக்கு தேவையில்லாம டைவ் அடிச்சு பெனல்ட்டி அங்க கொடுத்து சம்பந்தமே இல்லாம கொடுத்துட்டு, அப்ப கூட கேம் டைல தான் இருந்துச்சு. சரி ஏதோ ஒண்ணு பண்ணலான்னு அப்படின்னு சம்பந்தம் இல்லாம உள்ள டைவ் அடிச்சு பெனல்ட்டியை கொடுத்து அப்புறம் ஜாவி ரெட் கார்டு வாங்கிட்டு அவன் கிளம்பி எல்லாருக்கும் ரெட் கார்டு. இன்னொரு அசிஸ்டன்ட் வேற ஒரு ரெட் கார்டு போலியே.
அது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட்னா டெம்பலே வந்து அடிச்சதே 3 கோலா இந்த வருஷமோ இல்ல அந்த சீசன் தெரியல. அதுல 2 கோல் வந்து அகேன்ஸ்ட் பார்சலோனா. அவனுக்கு பர்சனல் ரிவெஞ்சா எடுத்து அதுவும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டான். மனுஷன் வெளில போறப்ப சிரிப்பு சிரிச்சான் பாத்தியா? பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் வெடிச்சிருப்பானுங்க அதை பார்த்துட்டு. ஆமா எவ்வளவு வாங்கினாங்க? 140 மில்லியனா? 100+ மில்லியன் எவ்வளவு எக்ஸாக்ட்டா எவ்வளவு தெரியல. 100+ மில்லியன் கன்ஃபார்ம். கிளம்பறப்ப ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் வேற. இல்ல 30 மில்லியனாமா? 30 மில்லியன் ஐ திங்க் கான்ட்ராக்ட் எண்ட்ல தானே கிளம்புனான் அவன். அப்படிதான் காசு நானும் வாங்கிட்டாங்களோ அந்த அளவுக்கு 100 மில்லியன்லாம் அவங்க போடலாம். ஆமா வெரி லெஸ் பை 30 மில்லியன் நம்ம தான் வாங்கியிருக்கான். அதான் எல்லாரும் போட்டுருந்தாங்க சிரிப்பு சிரிச்சுட்டே எங்களை சொல்லிட்டான் ப்ரோ அப்படின்னு. ஆமா ஆனா இந்த கேம்ல வந்து பிஎஸ்சி டிஃபென்ஸ் மார்க்கினியோஸ் ஒரு பயங்கரமான கேம் போட்டான். டாலருமா ஆஸ் யூசுவல் சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ். இதை வச்சு அவன் எப்படி குவாலிஃபை ஆக போறான்னு தெரியல. பட் மார்க்கினியோஸ் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ். எம்பாப்பே கேட்ட மாதிரி 2 கோல போட்டா. செகண்ட் கோல் வந்துட்டு அவர் பண்ண கவுண்டர் தான். லக்ல வந்துருச்சு, பால் காலில் அடிச்சிட்டான். நீ தானே கேட்ட வேற செம்பாப்பி 2 கோல் போட்டாலாவ. பட் ஐ திங்க் பிஎஸ்சி ஓகே ஒரு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் they somehow managed to get through. ஆமா பட் ஐ திங்க் இட்ஸ் கேம் ஓவர் ஃபார் ஜாவி. அதாவது இதுவரை பண்ணிருந்தாங்க ஜாவி வந்து சீசன் ஃபுல்லா அது சீசனும் ஜாவி தான் வேணும் அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க. இதுக்கப்புறம் எவனும் கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் சூசைடல் ஃப்ரம் த பிளேயர் அண்ட் ஃபார் த மேனேஜர் எல்லாருமே. பட் ஐ திங்க் டிசர்வ்ட்லி PSG went through. They took the chances, they capitalized. அவ்வளவுதான். பட் மூவிங் ஆன், டாட்மண்ட் வர்சஸ் அத்லெட்டிகோ. நாளா சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்க கிடையாது இந்த கேம் வந்து இப்படி போகும்லாம். அது ஒரு டியேகோ சிமியோனே சைடு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் UCL 4 கோல் கன்சீட் பண்றாங்க. ஆமா இதெல்லாம் சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட். நம்மளாம் நானும் இந்த 0-1 ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு 1-1 அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இருக்கிறதுலே ஹையஸ்ட் கோல் ஸ்கோரிங் கேமா பிடிச்சது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கோல் ஸ்கோரிங். 4 கோல்ஸ்லாம் டாட்மண்ட் அடிச்சு நான் பார்த்தது இல்லை ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஐ மீன் சாம்பியன்ஸ் லீக்ல. சோ டெஃபினெட்லி ஒரு கோல் ஃபெஸ்ட். உனக்கு எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு ஒரு நியூட்ரலா? என்னால நம்ப முடியல. என்னடா இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது வந்து ஜூலியன் பிராண்டும் இயன் மேட்சனும் நல்ல 2 கோலுமே நல்ல சூப்பர் பினிஷஸ். 2-0 லீட்ல போறாங்க. சரி என்னடா 2-0 லீட்ல போயிட்டு கேம் வந்து இப்ப லீட்ல இருக்காங்க, அத்லெட்டிகோ மேட்ரிட் கண்டிப்பா திரும்பி வருவாங்கன்னு பார்த்தா அத்லெட்டிகோ மேட்ரிட் ஒரு 10 நிமிஷத்துல வந்து அவங்க 2 கோல். சரி அத்லெட்டிகோ மேட்ரிட் டக்கு டக்குன்னு திரும்பி வந்துட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவனுங்க கோல் போட்டு முடிச்சு அடுத்த 10 நிமிஷத்துல டாட்மண்ட் 2 கோல். என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் அட்மாஸ்பியரும் சரி, பிளேயர்ஸும் சரி, சபிச்சர், குல்க்ரூக், சான்சோ அவங்க எல்லாரும் அதான் நினைச்சேன் நானு. இங்க செல்சியும் மேன் யுனைட்டடும் 8க்கும் 9க்கு போட்டி போடுறாங்க. அங்க இயன் மேட்சன், சபிச்சர் அண்ட் ஜேடன் சான்சோ 3 பேரும் சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் போறாங்க. இதெல்லாம் வந்துட்டு சரி போ தேவையே இல்லாம அவங்களை பிடிச்சி இழுத்து விட்டு அப்புறம் நீங்க வந்து அவனை திட்டு வாங்க வேண்டியது இருக்கட்டும். பட் யா டெஃபினெட்லி ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டாட்மண்ட் ஆஃப்டர் லாங் டைம். சீரியஸா ஒரு காம்படிஷன்ல அவனுக்கு கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா they have the chance to get to the finals. யோசிச்சு பாரு. ஏன்னா இவங்க இல்லைன்னா PSG தான். இவங்க 2 பேர்ல வந்துட்டு anything can happen kind of ஃபிக்சர் தான் அது. சோ வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனல்ஸ் போறதுக்கு ரொம்ப நாளைக்கு கழிச்சு. சோ பாப்போம் நல்லா அடுத்த இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ரைட் நவ வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஏன்னா அவங்களுடைய நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல போன சீசன் எண்ட்ல என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டேல பாட்டில் பண்ணாங்கல்ல, பயன் ட்ரோஃபி ஜெயிச்சாங்கல்ல. அப்ப கூட நான் வந்து அந்த எரின் டெர்சிச் வந்து தூக்கிடுவாங்க அவ்வளவுதான், இனிமே அந்த மேனேஜர் வச்சிருக்க மாட்டான்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஸ்டக் டு இந்த சீசன் கூட புண்டஸ்லீகா 4th or 5th. சரி இனிமேல் அவ்வளவுதான் அந்த பையனுக்கு அப்படின்னு. பட் இட்ஸ் a monstrous huge job இது. ஏன்னா டு கோ அவே டு அத்லெட்டிகோ கடைசியில் அந்த ஒரு கோல் போட்டது, அந்த ஹாலர் வந்து அந்த ஒரு கோல் கடைசியில போட்டு 2-1 ஆக்குனது. அதுக்கப்புறம் they come back here and ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் என்னன்னா லாஸ்ட் டைம் தட் டாட்மண்ட் கேம் டு தி செமிஃபைனல்ஸ் ஆஃப் தி சாம்பியன்ஸ் லீக் வந்து it was 10 years ago. கிளாப் கூட்டிட்டு போனாரு, அந்த ஃபைனல்ல போய் தோத்தாங்கல்ல பயன் முனிக்கோட. ஆமா அதான் லாஸ்ட் டைம். ஆனா அதுல என்னன்னா அதுலயும் the final of the Champions League was in London. ஓஹோ அப்ப இந்த வாட்டி அதே நடக்கும்ன்ற. இந்த வாட்டி it is in London. ஃபைனல் போவாங்களான்னு தெரியல. பட் they are going to face PSG. ஹியூஜ் பெர்ஃபார்மன்சஸ் பை மெனி பிளேயர்ஸ் சொல்ல போனா இந்த டாட்மண்ட் சைட்ல இருக்கு. ஏன்னா இவங்களும் வந்து வெரி குட் சைட்ரா. தே ஹேட் கோகே, ஒரு டிபால் இருக்கிறா, ஆஸ்பிலிகுவேட்டா ஆனா. சோ இவங்க எல்லாமும் தாண்டி 4 கோல் போட்டிருக்காங்க. அத்லெட்டிகோ சைட்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பட் அஃப்கோர்ஸ் அவங்களோட கேம் பிளான வந்து எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ யா ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் அந்த சைடுல கேட்டலாம் அப்படிங்கிற பிளேயர்ஸ்க்கு பாப்போம். எனக்கு என்னமோ அவ்வளோ ஃபேவரட்ஸாலாம் தெரியல. பட் மூவிங் ஆன் டு உங்க கேம். மைக் இஸ் யுவர்ஸ். சுபாஷ் சொல்லுங்கோ, எத்தனை பணம் செலவு பண்றீங்க,
ட்ரஸ்ட் த ப்ராசஸ் சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் சொல்லி அவனுங்க நான் போன வருஷம் கூட சொன்னேன். அதாவது மத்த ஆர்சனல் ஃபேன்ஸ் பத்தி தெரியல. போன வருஷம் வந்து யூரோப்பா லீக்ல வந்து ஸ்போர்ட்டிங் கூட தோத்தப்போ வந்து சுபா சொன்னான், எத்தனை வருஷம் தாண்டா ஒரு ட்ரோஃபி விட்டுட்டு இன்னொரு ட்ரோஃபி போவோம், இன்னொரு ட்ரோஃபி போவோம் நாங்க சொல்லிட்டே இருப்போம். எல்லாத்தையும் தான் வின் பண்ணணும். ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு ஃபோக்கஸ் பண்ணி இன்னொன்னு ஃபோக்கஸ் பண்றவங்கலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போன வருஷமே பையன் சொன்னான். சோ இவன் அடிக்காதீங்க, மத்த ஆர்சனல் ஃபேன்ஸ் வேணா அடிங்க. பட் திஸ் இஸ் சிம்பாலிக்ரா. அதாவது 2 கண்டினியூஸ் சீசன்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ. உனக்கு கேட்டவங்க எல்லாம் வராங்க, எல்லா பிளேயர்ஸுமே ஃபிட். இப்போ ப்ராபபிலி டிம்பர் இஸ் நாட் மேட்ச் ஃபிட் ப்ராபபிலி. இல்ல எல்லாருமே ஃபிட்னு தான் வச்சுக்கலாம். டிம்பர்ல கணக்குல வச்சுக்காத, எல்லாருமே ஃபிட் தான் ஃபுல். எல்லா ஃபுல் டீம் இருக்குது. ஐடியலி இது எவ்வளவு நாள் தானே ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். சி ஐடியலி யூ ஆர் இன் a very good position, you improved so much. அதெல்லாம் நான் யாருமே இல்லைன்னு சொல்ல போறதில்ல. பட் இந்த ஏப்ரல் மாசம்னு ஒண்ணு வந்துட்டா வந்து ஆவுனா படுத்துறீங்களேடா, அது எப்படிடா மாத்துறது? இது வந்து நீ சொல்றது நல்ல பாயிண்ட் தான். எவ்ரி சீசன் இஸ் ரிப்பீட்டிங்னா இந்த பேட்டர்ன் வந்து டெஃபினட்டா மேனேஜர் இஸ் டு ப்ளேம் தான். இந்த ஒரு ப்ளேம் வந்து டெஃபினட்டா ஆர்டர் எடுத்து தான் ஆகணும். ஒன்னு டீமை வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும்னு தெரியல, எப்போ ரெஸ்ட் கொடுத்து எப்போ யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுக்கணும்ன்றது அந்த சைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் நல்லா பண்ண மாட்டேங்கிறான். செகண்ட், சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு either ராங் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் வெரி லேட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். திஸ் ஹஸ் காஸ்ட் அஸ் லாஸ்ட் இயர் மட்டும் இல்ல, இந்த வருஷமே so many எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த மேனேஜ்மெண்ட் சைட் ஆஃப் த கேம் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா இவ்வளவு பாரு, பாயனோட போயிட்டு நாங்க முன்னாடி 10-5 10-3 அந்த மாதிரி தோத்து போன டைம் போய் 3-2 இஸ் நாட் அ பேட் ரிசல்ட் தான் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் பார்க்கலாம். பட் ஹவு லாங் கேன் யூ கீப் டூயிங் திஸ்? நீ வந்து டெஃபினட்டா ரிசல்ட்ஸ் பார்க்கணும். இது ஒரு நல்ல சைன் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் ஃபுல் ஸ்குவாட், நீ சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. ஸோ உன்னோட மேனேஜரோட கேம் பிளான் என்னன்றதை எக்ஸிக்யூட் பண்ணி நீ ஒன்னும் இல்லை டிரா வச்சிருந்தாலும் ஒரு பெனால்டி ஷூட் எடுத்துன்னு இருக்கலாம். அதையும் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ என்னதான் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இதே ரிப்பீட் ஆயிட்டு இருந்தா ஒரு பாயிண்ட் மேல எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அண்ட் ஆல் ஸ்டார் பிளேயர்ஸ் வில் ஸ்டார்ட் லீவ். ஸோ ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் சைட்ல ஆர்டேட்டா ஷுட் டூ பெட்டர் பை த ரைட் பிளேயர்ஸ். அண்ட் அந்த டீம் ரொட்டேஷன் வந்து நல்லா, இப்போ பெப்பா இருக்கட்டும் கிளாப்பா இருக்கவங்களா மாஸ்டர்ஸ் இன் டூயிங் இட். அதை பார்த்தாச்சும் கத்துக்கிட்டு வி ஷுட் இம்ப்ரூவ் தட் ஆஸ்பெக்ட். அது ஒன்று மட்டும் தான் என்னோட கம்ப்ளைண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஓகே, ஓவரால் பாசிட்டிவ் தான் வச்சுக்கலாம். ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பிளேயர்ஸ். இல்ல இது வந்து நீ ஸ்டார் பிளேயர்னு சொல்லும் போது வந்து நான் வந்து இங்க சாக்கா விழுக்கலினா எனக்கு வந்து தூக்கம் வராது. பட் பிரைமர்லி ஃபார் த குட் ரீசன். ஏன்னா ஸ்டார் பிளேயர்ஸ் யூ நீட் டு ஸ்டெப் அப் இன் த பிக் கேம்ஸ். ஒரு சாலாவா இருக்கட்டும், ஒரு டிப்ரைனேவா இருக்கட்டும், ஒரு ஹாலண்டா இருக்கட்டும், தே ஸ்டெப் அப் இன் 8 out of 10 கேம்ஸ். 10 கேம்ல 10 கேம் யாராலையும் முடியாது. பட் ஆஃபன் டைம்ஸ் அந்த பிக் கேம்ஸ்ல வந்து சாக்கா இஸ் கோயிங் மிஸ்ஸிங். இந்த சீசன் ப்ராப்ளம் லாஸ்ட் சீசன்லாம் he played really well, பட் இந்த சீசன் வந்து இஸ் நாட் அப் டு த மார்க். இந்த ஒரு பெரிய பெரிய கேம்ஸ்ல எல்லாருமே தம்பி நீ ஏதாச்சும் எங்களுக்கு பண்ணி கொடு அப்படின்னு போய் நிக்கும் போது he is not there. what do you have to say? அதாவது இது வந்து சாக்காவோட பிரச்சனையா இல்ல டீமோட பிரச்சனையா? இதை நான் கன்சிஸ்டன்டா நான் நோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்ட் கேம்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்துட்டு அவன் கோல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. நடுவில் ஒரு ஸ்டார்டிங்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்ல பேட்ச் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. லைக் இது ஈவன் ஸ்கோர் இந்த கேம்லலாம் கோஸ்ட் ஆயிட்டான். லிட்டரலி வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அவனோட அப்படியே கம்பேர் பண்ற மூசியால வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா. நீ நல்லா ட்ரிபிள் பண்றதா இருக்கணும், என்னதான் இல்லைனாலும் கேம்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. ஆனா சாக்கா சைட்ல ஒரு இம்பாக்டே இல்ல. 2 ரீசன். ஒன்னு வந்து அதை ஓவர் பிளே பண்றது. ஒரு வருஷம் ஃபுல்லா லிட்டலி 300-400 கேம் கேலண்டர் இயர் ஆஃப் ஃபுட்பால் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் ஒரு யங்ஸ்டர். இது வந்து அவன் பிசிக்கலி டோல் எடுக்கும் தான். ஸோ வந்து அது ஒரு ரீசனா சொல்லலாம். செகண்ட் வந்துட்டு நீ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு பிளேயர் ஒரு சின்ன பையன் மேல கொடுக்க கூடாது. நீ இந்த டீம் ஹாஸ் டு டிஸ்ட்ரிபியூட். நீ வந்து சாக்கா மேல ஓவரா, ஏன்னா ஆர்சனல் ஆடுறதே ரைட் சைட் பேஸ் தான், ஃபுல்லா சாக்கா நம்பி தான் ஆடுது. ஸோ அப்படி ஆடுறப்ப அவன் மேலேயே ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ இது ரெண்டுத்துல நீ வந்து கம்மி பண்ணிட்டு அகைன் டீம் ரொட்டேஷன் பண்ணி அவனோட பிரஷர் நீ திருப்பி வந்து டீம் ரொட்டேஷன் சொல்றதா திரும்பி வர. ஆர்சனலுக்கு 6 ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் சப்ஸ்டியூஷன் பண்ண மாட்டேங்கிறான். அது வந்து இப்ப நெல்சனா இருக்கட்டும், என்கேடியா இருக்கட்டும், ஓகே இப்ப நீ வந்து திடீர்னு சாம்பியன்ஸ் லீக் எடுத்துட்டு வர, அவனுக்கு கேம்ஸே ஆடுறது இல்லை இன் ஜெனரல். அவனுக்கிட்ட போய் கோல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணா என்ன பண்ண முடியும்? அடிப்பானுங்க. ஃபேர் பாயிண்ட் இது வந்து அதுதான் டீம். இல்ல it was not a very tough group. I mean no disrespect to Lens or Sevilla who were in your group, but it is not a very tough group. அவங்க அந்த டைம்ல தான் நீ சொன்ன மாதிரி நெல்சனுக்கு என்கிட்டியாக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த நாக் அவுட் ஸ்டேஜஸ் வரும்போது அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேம்ல எல்லாமே சாக்கா ஃபுல்லா 90 நிமிஷம் ஆடு 90 நிமிஷம் ஆடு 90 நிமிஷம் ஆடுன்னு பண்ணி போட்டு அப்படி இப்போ வந்து ஐயோ கோல் போடணும் அப்புறம் பாக்கணும் அவன் இன்னைக்கு என்கிட்டயா வாடா 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 ஏதாச்சும் பண்ணி கொடுறானா பாவம் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ண முடியாது. வர ஒரு 15 minutes 20 minutes ஆடுறவனுக்கு எப்படி அந்த சான்ஸ் வரும்? பட் பட் திஸ் இஸ் ஆர்சனல். பட் அப்படியே பாயன் சைடு எடுத்து பார்த்தோம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ டுடே அவனுக்கு வந்து காமா இருந்தானுங்க. என்னதான் ஆர்சனல் பொசிஷன் ஒரு பாயிண்ட்ல வச்சிருந்தானுங்க,
அட்டாக் பண்ணியிருந்தானுங்க. என்னதான் பண்ணியிருந்தாலும் பாயன் வர் அவங்க எல்லாருமே வந்து சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ் அந்த டீம்ல இருக்கணுங்க. எக்ஸப்ட் ஃபார் டேயர் அண்ட் ஆரிக்கே நான் சொல்லி ஆகணும். பட் இவனுங்களை தவிர எல்லாருமே வின்னர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த இன்னொருத்தர் ஆனா தெரியுமா, நம்பர் 40 பாயன்ல யாருன்னு தெரியல அவன். கெரேரோவா லெஃப்ட் பேக் ஆனானே. அவன் வந்து அந்த சூப்பரா ஆடினான். ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். பிளஸ் அந்த லைமர் அண்ட் அவங்களோட டெலிக்ட் 2 பேருமே வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. டிஃபென்ஸ் வாஸ் சாலிட் அவங்க டீம்ல. எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சானி எஸ்பெஷலி ஓட விட்டு இருந்தான் ஆர்சனல் டிஃபென்ஸ். ஒரு சைடுல அவன் தனியா ஓட விட்டு இருந்தான், இந்த சைடுல லெஃப்ட் சைடுல இவன் நல்லா ஆடிட்டு இருந்தான் நம்பர் 40. ஸோ பாயன் ஃபிளாலஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மிஸ்டேக் இல்ல. தே வர் வெரி குட். அண்ட் ஆர்சனல் ப்ராபப்லி வந்துட்டு தே டெஃபினெட்லி டிடன்ட் டிசர்வ் டு வின். சிம்பிள் as that. பாயன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டுடே. இல்ல என்ன இன்னொரு விஷயம்னா, பயனுக்கு வந்து they didn't have Gnabry and they didn't have Coman. ரெண்டு பேருமே தான் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து செகண்ட் கோல்ல Gnabry போட்டது. அந்த ஃப்ரீ இதுல ஓட விட்டு Gnabry தான் வந்து அந்த செகண்ட் கோல்ல போடுவான். அதுல வந்து டூக்கல் கேம் முன்னாடி சொல்லியிருப்பான், எனக்கு வேற வழி இல்ல, சானே ஃபுல் கேம் ஆடிதான் ஆகணும், எனக்கு வேற பிளேயர் இல்ல நான் கொண்டு வரதுக்குன்னு சொல்லி. நீ சொன்ன மாதிரி சானே ran the right channels. பட் அதுல பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேம், ஒரே ஒரு விஷயம், ஆர்டெட்டா வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருந்தார், we don't have the 30 goal 40 goal striker in our team. அதனாலதான் வந்துட்டு we cannot go through these games அப்படின்னு. எதுக்கு நான் அதை பாயிண்ட் பண்றேன்னா, ஆர்சனல் aren't giving the backing அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. I'm not mentioning you because you've been very vocal. சுபாஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்ட பிளேயர்ஸ் வந்து ஆர்சனல் கொடுக்கப்படுது, ஆர்டெட்டா ஃபுல்லா வந்து போர்டு பேக் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹவு டு யூ see this? ஏன்னா இந்த சீசன் வந்து ரைஸ், இன்னைக்கு ரைஸ் எல்லாம் ஐ couldn't see ரைஸ் டு பி ஆனஸ்ட். இன்னைக்கு what he did in the transitions அவன் கோல் போடும்போது, ஹேவர்ட்ஸ் அகைன் இன்னைக்கு I don't see what Havertz did in this game. So இது என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு 2 சீசனா he's been backed. பேக்கிங் அப்பவே வந்து he's not getting enough out of the players உனக்கு தோணுதா, இல்ல இன்னுமே பேக் பண்றதே கம்மியா இருக்குன்னு உனக்கு தோணுதா? ஏன்னா சில பேர் வந்து பேக்கிங் பத்த மாட்டேங்குதுங்கறாங்க. பேக்கிங் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாட் எவர் he wanted. ரைஸ் வாஸ் 100 மில்லியன் சைனிங். அவனுக்கு கேட்டாலும் கொடுத்துறாங்க. ஆவரேஜ் வந்து சீப்லாம் இல்லை, 70 மில்லியன். ஓகே, அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணா, அவன் டாக்டிக்கலா ஒரு பேரை வாங்கினா ஓகே, அது வந்து அதுக்காக அவன் கொடுத்துட்டானுங்க. பட் எவ்ரிபடி இஸ் பிராட். அவன் கேட்ட பிளேயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று மிஸ் அவுட் ஆனது மூட்ரிக், பட் அவனோட பெட்டரா தான் ட்ரெஸாட் ஆடுறான், அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ அவனுக்கு கேட்ட குவாலிட்டி பிளேயர்ஸ் வராங்க தான். மேபி த ரைட் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் வாங்குறானா இல்லையான்றது இப்போ டவுட் ஆகுது. ஏன்னா ஹேவர்ட்ஸ் வரப்பவே நிறைய பேர் கொஸ்டின் பண்ணாங்க. ஆல்தோ இஸ் குட், பட் இஸ் he an out and out striker? அவன் கேட்டா, நீ சொன்ன மாதிரி 30 கோல்ஸ் அடிக்கணும்னா அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் வேணும்ல. நீ வந்து ஒரு ஹோல்டர் பிளேயர் வந்து ஒரு ஜிரூட் மாதிரி நீங்க வச்சிருந்தா, ஜிரூட் ஆல்சோ ஹேட் a better goal scoring ratio than Havertz did. ஸோ அந்த அவனையுமே நீ கம்பேர் பண்ண முடியாது. Havertz is a different type of player, definitely not a goal scorer. ஸோ வந்து இன்னும் அந்த பொசிஷன் வந்து வாய்டா தான் இருக்கு. ஏன்னா ஜெசூஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த கேம்ல வந்து ஒரு 1-on-1 ஆஃப் சைட் தான் அது. ஓகே, இருந்தாலும் வந்து தூக்கி வேலடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் ஸ்ட்ரைக்கர், ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கர் வாங்கினாதான். பட் யா, டு ஆன்சர் தி क्वेश्चन, பேக்கிங் டிஃபரெண்டா இருக்குது. இட்ஸ் அப் டு தி ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அண்ட் ஆர்டெட்டா டு மேக் தி சாய்ஸ். சோ ஃபைனலி யூ ஆர் ஸ்டில் ஆர்டெட்டா இன். ஆர்டெட்டா இருந்தா அது வெயிட் பண்ணி தான் ட்ரஸ்ட் தி process. என்ன பண்றது? நீ என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் ஃபைனல் கேம் இது ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும். நான் தாண்டா ஓவர் ஹைப் ஆனேன். கடைசியில் அது ஒரு ஸ்னூஸ் பஸ்டா இருந்துச்சுடா கேம் ஃபுல்லா. மேன் சிட்டி 1 ரியல் மெட்ரிட் 1. ரியல் மெட்ரிட் ரொம்ப ஏர்லி ஆன் லீட் எடுத்தாங்க. பட் கடைசியில வந்து ரூடிகர் ஒரு கிளியரன்ஸ் தப்பு பண்ணி டி ப்ரூய்னே ஸ்கோர் பண்ணா. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டா வந்து மேன் சிட்டி ஃபேன்ஸ் வந்து ரியல் மெட்ரிட் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்க, அதனால எங்கனால வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பத்தி உன்னுடைய கருத்து? இது 2வது வாட்டி நான் கேட்கறதா. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சனலோட சொன்னாங்க, இப்போ வந்து ரியல் மேட்ரிடே பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. பட் அதுதான் நான் சொல்றேன், when you are the champion of Europe, when you are the best team in the world right now, and you are playing at home, அதான் you should have a solution to break this, especially when De Bruyne is playing, when you have all your main players starting. நீ வந்து you should have a solution. நான் சொல்றேன், அப்புறம் எதுக்கு நீங்க பெஸ்ட் பிளேயர்னு சொல்றீங்க, பெஸ்ட் டீம்ஸ்னு? சோ அப்படி பார்த்தா வினிஷியஸ் பிரேக் பண்றது வந்து கான்ஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி டைம் வினிஷியஸ் பிளே அகைன்ஸ்ட் மேன் சிட்டி அவன் வந்து ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவான். இதர் கோல் அசிஸ்ட். இந்த வாட்டி அவன் வந்து அசிஸ்ட் பண்ணான், நல்ல பாலை கொடுத்துட்டு. சோ when they are able to do it, even you should do it. அவ்வளவுதான். பட் பார்க்கிங் த பஸ் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. De Bruyne இருக்கான், அதுக்கு மேல உனக்கு வந்து ஆன்சரே இல்லை. அதை வச்சு நீ வந்து கிரியேட் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். இல்ல பார்க்கிங் த பஸ் நீ அவே கிரவுண்ட்ல போகணும்னா கூட ஓகே, உன்னோட ஸ்டேடியம்ல உனக்கு பார்த்த பஸ் பண்ணா என்ன பிரச்சனை அப்படிங்கறதா என்னோட இதா இருக்குது. we played better bro அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. டேய், அதுக்கு எல்லாம் ட்ரோஃபி கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்சனலுக்கு வந்து ட்ரோஃபி கேப்டன் இருக்கும், அதெல்லாம் வேணாம். அதுதான் நான் சொல்றேன், நீ பிளேடு பெட்டர் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ட்ரோஃபி மட்டும்தான் பேசும், பிளேடு பெட்டர்லாம் எதுவுமே பேசாது அப்படிங்கறத நானும் சொல்லலாம்னு இருந்தேன். பிளேடு பெட்டர் வச்சுக்கிட்டு எங்க போய் போராடுறது? we played better but we did not win.
4 நாள் 5 நாள் பேசுவாங்க, 6வது நாள் கேம் பத்தியே மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிளேயர் பெட்டர் வச்சு என்ன பண்றது? பிளேயர்டு பெட்டர் வச்சுட்டு. பட் கமிங் டு பெர்னார்டோ சில்வாஸ் பெனல்டி, அது வந்து ஆமா, என்னன்னு சொல்றது? நீ தான் சொல்லணும். சொல்லு, என்ன 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 நினைக்கிற அத பத்தி? இல்ல ஐ மீன் டு பி ஆனஸ்ட், இந்த ஒரு ஸ்டேஜ்ல இப்படி வந்து ஒரு பனன்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு யோசனை பண்ணது வந்து ஓகே. இஃப் இட் கம்ஸ் அவுட் குட், இட்ஸ் குட். இஃப் இட் டசன்ட் கம் அவுட், இட் வில் லுக் கிளியர்லி பேட். அதாவது லூனின் வந்து நவுற கூட இல்லை, இப்படியே நேரம் நின்னு பிடிச்சிட்டான். டைவ் கூட அது வந்து ஐ திங்க் 2 சீசன்ஸ் பேக் வந்து பென்சமா பேக் டு பேக் பெனால்டி கோல் அடிச்சான்னு நினைக்கிறேன், அந்த பிஎஸ்டி அகைன்ஸ்டா. அந்த மாதிரி ஒரு ஃபன் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சு, ஆனா வந்து தப்பான மூமெண்ட்ல தப்பான க்ரூஷியல் பெனால்டி மிஸ் பண்ணிட்டது. வாஸ் வெரி பேட் ஆக்சுவலி. எனக்கு அதுல சொல்லிட்டு லூனினை வந்து கேட்டாங்க, வாட் டிட் யூ திங்க் அபவுட் கோயிங் வித் பெனல்டிஸ் அப்படின்னு. we wanted to take a chance and we thought Bernardo Silva is going to do something crazy, so that's why அவன் தைரியம் அடிக்கல. லூனின் அப்படியே நின்னா அதே மாதிரி பெர்னார்டோ சில்வா கையில கொடுத்தான். செம்மையா இருந்துச்சு. அண்ட் தென் கோவச்சிச்சோட பெனல்டி வந்து செம்மையா டைவ் பண்ணி இதை எடுத்துட்டான் லூனின். சோ both of those penalties they missed, and இவங்கள ஃபர்ஸ்ட் பெனல்ட்டியே மாட்ரிச் மிஸ். ஆஹா, ரியல் இவங்க வந்து ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்லுவோமே, அந்த ரியல் மேட்ரிட் ஆறான்றது சாம்பியன்ஸ் லீக்ல டிஃபரெண்ட்லி ஓமாராவே பாரு வந்து பெனால்டி ஷூட் அவுட்லயே ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. இல்ல அதுதான் வந்து எல்லாருமே போட்டுட்டாங்க. ரியல் மேட்ரிட் பிளேட் லைக் ஸ்டோக் சிட்டி, பட் தே won the game against Man City who are என்ன சொல்றது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவே ஃப்ரம் ஹோம் வேற அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் டாமினேட் பண்ணோம், நாங்க தான் பால் வச்சிருந்தோம், நாங்க தான் சான்ஸ் கிரியேட் பண்ணோம், அப்புறம் ஏன்டா கோல் போடல? அவங்க வந்து அவ்வளவு டிஃபென்சிவா சூப்பரா ஸ்டெபிலைஸ்டா இருந்து, இதுதான் யூசுவல் ரியல் மேட்ரிட் பெர்ஃபார்மன்ஸே. அவங்க எப்பவுமே வந்துட்டு பாலை நீ வச்சுக்கோப்பா, நாங்க வந்து கவுண்டர்ல அடிக்கிறோம், ஒரு கோலை போட்டு அப்புறம் நாங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு கால ஆச்சாட்டி பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாப்ல, திஸ் இஸ் தி ஒன்லி வே யூ கேன் வின் அகைன்ஸ்ட் சிட்டி, we use that and we won the game அப்படின்ட்டாப்ல சிம்பிளா. ஆனா அந்த சிட்டி ஃபேன்ஸ் வந்து we deserve to win. யாரு வேணாலும் can deserve to win. ஆனா யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதா விஷயமே at the end. சோ அதனால வந்து ரியல் மேட்ரிட் யாரா நீ சொன்னீங்க, அந்த ரியல் மேட்ரிடோட மென்டாலிட்டி நான் தான் வருஷம் அடி வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும். அவனுங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த சாம்பியன்ஸ் லீக்ல. பட் யா, செமிஃபைனல் ஸ்டேஜ் பா, we've come. PSG versus Dortmund and Bayern Munich versus யாரு ரியல் மேட்ரிடா. ஃபைனல் 4 ஏர்லி, அதாவது ரொம்ப ரொம்ப ஏர்லி இது. சும்மா யாரு ஃபைனல் போவா? ப்ரெடிக்ஷன் மாதிரி வேணா சொல்லலாம், நம்ம டாக்டிக்கல் எல்லாம் அப்புறம் பேசலாம். பட் நான் ப்ரெடிக்ஷன் வைஸ் பார்த்தனா ஐ திங்க் இந்த சைடுல PSG டாட்மண்ட் சைடுல ஐ திங்க் டாட்மண்ட் will go through and ரியல் மேட்ரிட் and மாதிரியா இருக்கா பயனா ரியல் மேட்ரிட் தான் ஈஸி and வின்னர் ரியல் மேட்ரிட். அப்படியா? இல்ல, ஐ திங்க் Bayern will go through the finals and PSG will go through அப்படிங்கறது எனக்கு தெரியுது. பட் வின்னர் நான் தெரியல. பட் I'm going for Bayern and PSG. அப்படியே ஆப்போசிட். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சோ மச் மக்களே, எங்களை ஜாயின் பண்ணதுக்கு. வி ஹோப்ஃபுல்லி யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ. இதுல வந்து 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கறனாலதான் சுபாஷ் ஏன் லைவ் வாட்ச்லாம் பண்ணல, சுபாஷ் ஏன் லைவ் வாட்ச்லாம் பண்ணல அப்படின்னா, இல்லைங்க அவங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். பட் இங்க இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 பேர் வேற வேற லொகேஷன்ல இருக்கறனால பண்ண வேண்டியதா இருக்கு. பட் கூடி சீக்கிரம் we will be back together and next வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பட் until then, Gautam and Subhash, thank you so much and